அறிந்து வைத்திருக்க வேண்டும். தமிழர்களின் அறிவு மீதான நல்லெண்ணத்தை வெளிநாட்டினரிடையே இது வளர்க்கும். தெரியாத நிலையில் தெரிந்த மற்றவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். திரைப்படங்களில் மேம்படுத்தப்பட வேண்டியவை ஏற்கனவே பார்த்தோம். எனவே அதை நேரம் கருதி அதை தாண்டிவிடலாம். கடைசியாக தமிழக கலைகள் மற்றும் ஜப்பானிய கலைகளுக்கிடையேயான தொடர்பு பற்றி ஜப்பானியர் சிறிதளவு அறிந்திருந்தாலும் இரு நாட்டு கலைகளுக்கிடையில் ஏதும் தொடர்பை அவர்களால் காண இயலவில்லை. மொழியில் தொடர்பு இருப்பதால் கலைகளிலும் ஏதாவது தொடர்பிருக்க வாய்ப்புண்டு. இந்த நோக்கில் செய்யப்படும் கலைகளின் ஒப்பீடு தொடர்பான ஆராய்ச்சிகளை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும். முடிவுரையாக, வெளிநாட்டினருக்கு தமிழ் மொழியை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் எத்தகைய பிம்பம் முன்னிறுத்தப்படுகின்றது என்ற நீண்ட நெடிய ஆய்வின் ஒரு முன்னோட்டம்தான் இது. இன்னும் விரிவான அளவில் ஆய்வு செய்து சந்தைப்படுத்தும் முயற்சிகளை அதிகரித்து சுற்றுலா வருவாயை பெருக்க வேண்டியது தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித் துறைகளை உள்ளடக்கிய தமிழக அரசின் முக்கிய கடமைகளாகும். தமிழை வளர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன் என்று தமிழக முதல்வர் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வேளையில் இத்தகைய முடிவுகளை முன்வைத்து தேவையானவற்றை செய்து தருவார் என்ற நம்பிக்கையுடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கணிப்பொறி வல்லுநர் கமலக்கண்ணன் ஜப்பானியர்களின் பார்வையில் தமிழும் தமிழகம் பற்றிய அரிய தரவுகளை திரட்டி நல்ல தகவல்களை அரசுக்கும் பரிந்துரைத்திருக்கிறார். பரிந்துரையை அரசு ஏற்கும். அதில் மையமான ஒரு செய்தி என்னவென்றால், அவர் தரவுகளை திரட்டுகிற பொழுது தகவலாளர்கள் 120 பேரில் 96 பேர் அவருடைய தாய்மொழி ஜப்பானில் தான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளிவிவரத்தை தந்தார். இது நமக்கு ஒரு நல்ல படிப்பினை. தமிழ்நாட்டில் முன்னெழுத்து, கையெழுத்து, அப்பா அம்மா என்பதை கூட அழைப்பது கௌரவ குறைவாக நினைக்கக்கூடிய காலச்சூழலில் ஜப்பான் நமக்கு தாய்மொழி பற்றி வழங்குகிறது என்பது அவர் ஆய்வுக் கட்டுரையின் மையப்புள்ளியாக இருப்பது என்பதை நினைவு கூர்ந்து கால அருமை கருதி அவருக்கு பாராட்டை நல்கி, அடுத்ததாக எந்திர பொறியியல் வல்லுநர் ஆஸ்திரேலிய நாட்டை சார்ந்த பொறியாளர் அண்ணா சுந்தரம் அவர்கள் உலகமயமாதல் சூழலில் தமிழின் எதிர்காலம் என்பது பற்றி அரிய ஆய்வுரையை உரிய நேரத்திற்குள் வழங்குவார் என உங்கள் சார்பில் அவரை பாராட்டி பேசுமாறு அழைக்கின்றேன். செம்மொழியாம் தமிழ்மொழிக்கு இச்சீர்மிகு மாநாட்டால் மகுடம் கண்ட மாநாட்டு அமைப்பாளர்களே, இந்த கலந்துரையாடலுக்கு தலைமை வகிக்கும் திரு இளமுருகன் அவர்களே, தமிழே எங்கள் மூச்சென திரண்டு வந்திருக்கும் தமிழினமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன், இன்று நான் பேசப்போகின்ற விஷயங்களுக்கு எனக்கு வித்திட்ட என் தந்தை சுந்தரனாருக்கும், என் 5 வயதிற்குள்ளேயே எனக்கு சமுதாய பொறுப்பை ஊட்டிய என் தாய் அழகம்மைக்கும் குருவணக்கம் சொல்லி என் பேச்சை ஆரம்பிக்கின்றேன். சுந்தரனே, நீ எனக்கு தந்தாய் மந்திரம், எந்திரமாய் வாழாமல் எந்திரத்தால் வாழ வழி தந்தாய் எந்தை சுந்தரனே, ஏற்பாய் என் வணக்கம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்ற உன்னதத்தை ஊட்டிய என் அன்னையே, அழகம்மையே, அடியேனின் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உலகமயமான சூழலிலே தமிழின் எதிர்காலம். இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்ததின் நோக்கம் யாதெனின், பண்பாட்டு மொழியான தமிழ் மொழியை சற்று கவனிக்க வேண்டும். பண்பாட்டு மொழியான தமிழ் மொழியை பயன்பாட்டு மொழியாக ஏன் மாற்ற வேண்டும், எப்படி மாற்ற வேண்டும் என்பதே இந்த ஆய்வின் நோக்கம். இன்றைய உலகம் பயன்பாட்டை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. பயன்பாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் தமிழனும் உலகத்தோடு ஒட்டி பயன்பாட்டை நோக்கி செல்வதில் தவறில்லை. இச்சூழலில் தமிழ் மொழியை எப்படி பயன்பாட்டு மொழியாக மாற்றலாம், ஆங்கிலம் போல அனைவருக்கும் பயன்படும் மொழியாக எப்படி மாற்றலாம் என்று பார்ப்போம்.
இன்றைய உலகில் ஒரு முக்கியமான தேவையாக இருப்பது உணர்ச்சி பூர்வ அறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அந்த உணர்ச்சி பூர்வ அறிவு என்ன சொல்கிறது, தமிழில் அது இருக்கிறதா, இருந்ததா, இருக்குமா என்பதை வைத்து தமிழை பயன்பாட்டு மொழியாக்கலாமா என்று நான் பார்த்தேன். 1995ஆம் ஆண்டு டேனியல் கோல்மன் என்ற ஆங்கிலேயர் உணர்ச்சி பூர்வ அறிவை கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடித்தார்? அவர் ஒரு மன உளவியல் துறையைச் சேர்ந்தவர். அவர் ஒரு ஆராய்ச்சியை செய்தார். அவர் செய்த ஆராய்ச்சி என்னவென்றால், படித்தவர்கள் வெற்றியாளர் ஆவதில் ஆச்சரியமில்லை, படித்தவர்கள் சாதனையாளர்கள் ஆவதில் ஆச்சரியமில்லை. ஆனால் படிக்காதவர், சாமானியர் எப்படி மேதையாகிறார்கள், படிக்காதவர்கள் எப்படி தலைவர்களாகிறார்கள் என்று ஒரு பெரிய ஆய்வினை செய்தார். உலகில் இருந்த அனைத்து தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பின்னர் இருப்பது என்ன என்று பார்த்தார். அவர் கண்டுபிடித்தது என்னவெனில், படிக்காதவர்களை உணர்ச்சி பூர்வ அறிவு என்று அவர்கள் சூழ்நிலையின் மூலம் கற்றுக்கொள்கின்ற அறிவு அவர்களை மாமேதை ஆக்குகிறது என்றார். அப்படி மாமேதை ஆக்குவதற்கு முக்கியமான 5 தூண்களையும் அவர் சொன்னார். இங்கு தரப்பட்டுள்ள படத்தில் இருக்கின்ற பனிக்கட்டியை பாருங்கள். பனிக்கட்டிக்கு கீழே இருக்கின்ற பாகம் பனிக்கட்டியை நிலைநிறுத்துகிறது. அந்த பாகம்தான் உணர்ச்சி பூர்வ அறிவு என்று நீங்கள் கொள்வீர்களே. ஆனால் அந்த பனிக்கட்டிக்கு மேலே இருப்பது சாதனையாளனாக உங்களது தோற்றம். இந்த உணர்ச்சி பூர்வ அறிவின் 5 தத்துவங்களையும் 5 கருத்துக்களையும் இங்கு உள்ள படத்தில் நீங்கள் காணலாம். முதல் படம், அவர் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், அதாவது உணர்வுகளை உணர்தல். உணர்வுகளை எப்படி உணர்வோம் என்று பார்ப்போம். பூனையை போல இருக்கின்ற உங்களது வெளித்தோற்றம் உங்களுக்குள் இருக்கும் சிங்கத்தை காண்பிக்குமேயானால் நீங்கள் வெற்றியாளராவது நிச்சயம் என்றார். இரண்டாவதாக அவர் சொன்ன விஷயம், டேனியல் கோல்மன் சொன்ன விஷயம், அந்த குழந்தையை பாருங்கள். ஏதோ ஒரு சங்கடத்தில் அந்த குழந்தை இருக்கிறது. இருப்பினும் அந்த குழந்தை ரகளை செய்யவில்லை, அமைதியாக அது உணர்வுகளை கையாண்டு கொண்டிருக்கிறது. உணர்வுகளை மேம்பட கையாண்டால் வெற்றியாளர் ஆகலாம் என்றார் டேனியல் கோல்மன். மூன்றாவதாக அவர் சொன்ன விஷயம் உள்ளூக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தரும் உள்ளூக்கத்தால் ஓட காத்திருக்கும் இவ்வீரனுக்கு வெற்றி வெகு தொலைவில் இல்லை என்றார். நான்காவது விஷயம் சமுதாயத்தோடு ஒன்றியது. தன்னை போல் பிறரை நினை என்ற தத்துவமாகும். அதாவது ஆங்கிலத்தில் எம்பதி என்பார்கள். புட் யுவர் செல்ஃப் இன் த அதர் மேன் ஷூ. இங்கு காண்பிக்கப்பட்டுள்ள படத்தில் பார்ப்பீர்களே ஆனால் வேறுபட்ட கரங்கள் கூட வேறுபாடுகளை மறந்து தன்னை போல் பிறரை நினைத்து ஒன்றுபட்டிருக்கிறது. இது மனிதனுக்குள் இருக்குமேயானால் வெற்றி நிச்சயம். ஐந்தாவதாக அவர் சொன்ன விஷயம் வாழ்வியல் திறன்கள். மறப்போம், மன்னிப்போம், வாழ்க்கை வாழ்வதற்கே, நம்பிக்கையே வாழ்க்கை. இது போன்ற வாழ்வியல் திறன்களை கற்ற எவரும் இங்கு காண்பிக்கப்படும் குழந்தைகளைப் போல் வெற்றி களிப்பில் எப்பொழுதும் இருப்பர். உணர்ச்சி பூர்வ அறிவை பற்றி பார்த்தோம். ஏன் இதை பற்றி பார்த்தோம்? தமிழில் இந்த உணர்ச்சி பூர்வ அறிவு கருத்துகள் இருந்தனவா, இருக்கின்றனவா, இருக்க போகின்றனவா என்பதை அடுத்து பார்ப்போம். என்னை பொறுத்தவரை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன்